எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. நான் ஒரு 90s கிட்ஸுங்க ஐயா. எனக்கு கல்யாணம் ஆகுங்களா ஐயா அப்படின்னு பல பேர் ஏக்க பெருமிச்சோடு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நல்லபடியாக கல்யாணம் ஆகிடும். அது மாதிரி தான் தொடர்ந்து 3 நாள் ஷேர் மார்க்கெட் இறங்கிட்டே வந்தது. திரும்பாதா, ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்றது கிடைக்காதா அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இறங்கி கொண்டிருந்த மார்க்கெட்டில் ஒரு சின்ன ரிலீஃப் ரேலி அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்போ இது செல் அண்ட் ரைஸா அல்லது பை அண்ட் டிப்பா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இது அமெரிக்காவுடைய டவ் ஜோன்ஸ் மார்க்கெட் இதே மாதிரி வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த பொழுது 3 மாதங்களுக்கு முன்னாடி அப்போவே நம்ம இப்படி வரைஞ்சு பார்க்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட இடத்த சப்போர்ட்டாக எடுத்து போய்கிட்டே இருக்கான். அப்போ 3 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே லெவல், கரெக்டாக எக்ஸாக்டாக அதே லெவலில் இந்த அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லபடிக்கு ஒரு டெசிஷன் எடுத்து மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறிட்டான்னு வச்சிங்களேன், நம்மளுடைய பணம் ஓரளவுக்கு நல்ல லாபத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம வைக்கிற கோரிக்கையெல்லாம் ஒன்று தான், இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் தயவுசெய்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருப்பா அப்படின்ட்டு. அப்போ இந்த சமயத்தில் நம்ம 2 பாடம் கற்றுக்கிறோம் இந்த ஷேர் மார்க்கெட்டில். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஏற்பட்ட சரிவில் என்ன பாடம் கற்றுக்கிட்டோம்னா, நான்லாம் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் பயப்படவே இல்லை. இறங்குற ஷேர் மார்க்கெட் ஒரு நாள் ஏறித்தான் தீரும் அப்படின்றதுனால நான் பயப்படவே இல்லை. ஆனால் இப்போ சமீபத்தில் 3 நாள் இறங்கினதில் நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் என்ன யோசித்து பார்க்குறேன் அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட்கள் கீழே இறங்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல நின்று யோசிக்கிறான் அப்படின்ற பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம். அதாவது நிஃப்டி கீழே இறங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு. அப்போ இப்போ கடந்த 2-3 நாட்களில் பார்க்கும்பொழுது 1172 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. கரெக்டாக யாராவதுனால இந்த 1000 பாயிண்ட்லையோ அல்லது 1100 பாயிண்ட்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உடனடியாக ஒரு 450 பாயிண்ட் அப்படின்றது அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் பக்கம் நம்மளுக்கு லட்டு மாதிரி கிடைக்குது. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1000 பாயிண்ட் இறங்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு யோசிக்கிற இடம், ஒரு சப்போர்ட் எடுக்கிற இடம். அங்கிருந்து சப்போர்ட் எடுத்தான்னா 500 பாயிண்ட் அப்படின்றது அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 1000 பாயிண்ட் இறங்கினான்னா அப்போ ஆக மொத்தம் 2000 பாயிண்ட் இறங்குறான். அந்த 2000 பாயிண்ட்ல மறுபடியும் யோசிச்சு ஒரு 1000 பாயிண்ட் ஏற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல நம்ம பணத்தை ஒவ்வொரு 1000 பாயிண்ட்லையும் பணம் போடுறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க தாங்க ஷேர் மார்க்கெட்ல கிங்கு. அதுதான் இந்த 2 நாள் சரிவில் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குது. இந்த சமயத்தில் பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய செக்டர், அதாவது மார்க்கெட் கீழே இறங்கிட்டு மறுபடி திரும்பி ஏறும் பொழுது எந்த செக்டர்லாம் நல்லா பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுல அதில் இன்னைக்கு இந்த நிஃப்டி ரியாலிட்டி அப்படின்ற செக்டர் எடுத்து பார்க்குறோம். அதில் டாப் 5 கம்பெனிஸ் எது அந்த ரியாலிட்டி செக்டரில் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மார்க்கெட் கேபிட்டல் படி பார்க்கக்கூடாது. மார்க்கெட் கேபிட்டல் படி பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த லோதாவெல்லாம் செகண்ட் பிளேஸில் வருவான். ஆனால் அவன் பண்ணக்கூடிய வருமானம் என்ன கடைசி 12 மாதத்தில் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்போ டிஎல்எஃப் தான் டாப் செக்டர் லீடர், 2842 கோடி பண்ணுறான். இந்த டிஎல்எஃப் ஷேர்னுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக 844 ரூபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் டீலராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பவெல்லாம் இது 1000 ரூபாய்க்கு மேலே ஐபிஓவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு நல்ல அருமையான லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், பணத்தை டபுள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எப்போ 2006 2008 பீரியடில் 2007 பீரியடில். ஆனால் அப்பிருந்து இறங்கினவன் தான். அப்போ ஏதோ அவங்களுடைய ப்ராஜெக்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அப்பிருந்து தொடர்ந்து சரிவடைஞ்சவன் 200 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டான். எத்தனை வருஷம் படுத்து கிடக்கிறான் பாருங்க, ஆல்மோஸ்ட் 12 வருஷம் படுத்து கிடந்துட்டு இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டினுடைய விலைகள்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சிருச்சு. அது என்னன்னு தெரியல, ஒரு கெட்டதில் நல்லது அப்படின்ற மாதிரி திடீர்னு பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாகி எல்லா விலையும் ஏற ஆரம்பிச்சது. அந்த வகையில் இந்த ரியல் எஸ்டேட்டும் இவனுடைய பழைய ரேட்டுக்கு வந்துட்டான். அதே சமயம் அவன் சும்மாவெல்லாம் ஏறி வரல, அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு தான் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஸோ அப்போ ரியாலிட்டி செக்டரில் யார் டாப் 5 ஸ்டாக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான். இவனுங்கெல்லாம் எப்போ கீழே இறங்குறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் போட்டு வைக்கணும். அப்போ இந்த டிஎல்எஃப்லாம் பாருங்க, கடந்த ஒரு மாசத்துல அவனுடைய ஹை ரேட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபா பக்கம் கீழே இறங்கி அவனுடைய ஒரு மாசம் சப்போர்ட் வரும் பொழுது அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் தான். அதே மாதிரி 6 மாசத்துல எங்காவது ஃபால் ஆகிறா அப்படின்னா அது ஒரு சப்போர்ட் பாயிண்ட். ஒரு வருஷத்துல எங்காவது கீழ் நோக்கி இறங்கி 52 வீக் லோவர் ஆனா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட். அப்போ இந்த டாப் 5 ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. இதுல இன்னுமே ஏதாவது ஃபேமஸான ஸ்டாக்ஸ் இருக்கா?
ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வர மாதிரி. அப்ப டாப் 5 கம்பெனிகள் 1300 கோடி லாபம் பண்ணும் பொழுது ஏதாவது ஃபேமஸான கம்பெனிகள் 300-400 கோடி லாபம் பண்ணாவே அவனு வந்து டாப் செக்டரோட கம்பேர் பண்ணல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஆனந்த் ராஜ் அப்படின்ற கம்பெனி எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அவன் வந்து ரியாலிட்டி ப்ராப்பர்ட்டி சைடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு வந்து அவனும் ஒரு பெரிய ஃபேமஸான ஆள் தான் தற்சமயத்துக்கு. அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கணும், இவன்லாம் கடந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னு பார்த்தா 200 ரூபா இருந்த ஷேர் 500 ரூபா வந்திருக்கு. கடந்த 5 வருஷத்தில் கோவிட் சமயத்தில் வெறும் 19 ரூபா இருந்த ஷேருங்க. அடாடாடா கடவுளே, 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தா போதும். சரி பரவாயில்ல. அப்போ இந்த ஆனந்த் ராஜ் போன்ற கம்பெனிகளில் பெரிய அளவு முதல்ல முதலீடு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 2023 சமயத்தில் டிஐஎஸ் பல்க் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ். எஃப்ஐஸ் எல்லாம் 2021 ஹோல்டிங் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து ஃபேமஸான கம்பெனிகள் யார் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவனு எப்பாவது ஒரு 50% 40% கிராஷ் ஆகும் பொழுது எப்பாவது ஒரு இடம் தான் லைஃப் டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். அப்போ போய் கவ்வணும். ஸோ ரியாலிட்டி செக்டரில் நல்லா ஃபேமஸான ஸ்டாக்ஸு ரொம்பவுமே லீடராக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் 20%, 50% அல்லது 70% இறங்கும் பொழுது அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஃபேமஸ் ஸ்டாக்குகளினுடைய லிஸ்ட் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது 200 ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஷேர்கள் அல்லது 100 ரூபாயில் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா அல்லது ஒரு 30 ரூபா இறங்குவான். அதுக்கப்புறம் பார்த்தா குறைஞ்சது ஒரு 15 ரூபா அல்லது ஒரு 10 ரூபா அப்படின்றது ரெக்கவரி ஆகும். என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரு லெசன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இறங்குனது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 50% ரெக்கவரி ஆகிறான். அப்போ இவனுக்கு அந்த மாதிரி ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஸோ அந்த கணக்குக்கு நம்ம இன்னைக்கு வாட்ச் பண்ணக்கூடிய பங்கு அப்படின்றது டாடா ஸ்டீல். இவன் 180 ரூபா போனான், 200 ரூபா போனால் தான் இவனையெல்லாம் விற்கணும் அப்படின்னு நிறைய பேர் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 20 ருபீஸில் அல்வா கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து ஃபால் ஆகிட்டான். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்த சமயத்தில் இதே மாதிரி தான் ஃபால் ஆனா, அப்புறம் அங்கிருந்து ரெக்கவரி ஆகிட்டான். அதுக்கு முன்னாடி ஜனவரி டு பிப்ரவரி டைமில் இதே மாதிரி தான் ஃபால் ஆனா, அது மாதிரி ரெக்கவரி ஆகிட்டான். அப்போ இது வந்து ஒரு வாய்ப்பா, இந்த டாடா ஸ்டீல் என்பது 150 ரூபாயிலிருந்து 150 ரூபா வந்திருக்கானே, அப்போ இவன் மறுபடியும் 170 ரூபா போக போறானா அப்படின்றது யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி சப்போஸ் 150 ரூபாயில கீழே வந்தாலும் அது என்ன ஆயிரப்போகுது, உலகத்தில் இரும்பு இல்லாமல் வெறும் குச்சி வச்ச கட்டடம் கட்ட முடியும். அப்போ இவன் ஸ்டீலில் வந்து மிகப்பெரிய ஆளிவன். அப்போ அடுத்தது கீழே வந்தான்னா அது லக்கு தான். 130 ரூபா வந்ததுன்னா, இது ஆல்ரெடி 30 ரூபா இறங்கியிருக்கான். அப்போ 150 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபா இறங்கி 120 ரூபா வந்துச்சுன்னா அதுவும் ஒரு லக்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு தேதியில் 30 ரூபா 20 ரூபாய்க்கு இறங்கி ஏறி விளையாடக்கூடிய பங்குகளில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கீழே வந்து விழுந்திருக்கான். நண்பர்களே, இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஐபிஓக்களில் நம்ம காலையிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த யூனிகாமர்ஸ் ஐபிஓ அப்படின்றது ரொம்ப நல்ல பையன், சமத்துக்குட்டி அப்படிங்கிற மாதிரி 32% அவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் ஓப்பனிங் டேலியே இருக்கு. நாளைக்கு இது க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் கிரைஸ் என்னமோ சுமார் தான். இந்த வகையில் இந்த ஓலா ஐபிஓ அவன் இனிஷியலாக 16% இருந்தால், செய்கில் ஐபிஓ 17%. இவங்க 2 பேர் நாளைக்கு லிஸ்ட் ஆகிறாங்களா அல்லது நாளானிக்கு லிஸ்ட் ஆகிறாங்களா அப்படின்றது லிஸ்ட் ஆனோடனே தெரிஞ்சிடும். நாளைக்கு லிஸ்ட் ஆகும் பொழுது இதே பர்சன்டேஜ் வருதா அல்லது இதோட குறைவா வருதா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் கடந்த 5 நாட்களில் பயங்கர மூவ்மெண்ட் காமிச்சிட்டான். ஸோ அப்போ இதில் வந்து எஃப்என்டோவில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் மேபி கொஞ்சம் பேர் ரொம்ப அளவு அதிகமாக சம்பாரிச்சிருப்பீங்க, மேபி லட்சத்தில் கூட சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் பெரும்பாலவங்க வந்து ஆப்ஷனில் லாஸாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ரீட்டைலர்களை பொறுத்த வரைக்கும் 100 பேர் இருந்தாங்கன்னா மேபி ஒருத்தர் 2 பேர் ஜெயிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு 90 பேர் 95 பேர் நஷ்டத்தில் தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் இந்த இடத்துல வந்து ஒரு பிஹேவியரல் பயாஸ் அப்படின்றது ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி ஃபேக்டர். அது என்ன சொல்லுதுன்னா, லாஸை தவிர்த்துரு, 5000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறோம், அதுக்கு 5000 ரூபா திருப்பி கிடைச்சாலும் சரி 10,000 ரூபா கிடைச்சாலும் சரி அது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்து நான் அப்படியே பிரமிச்சிட்டேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் 1000 ரூபா ரிஸ்க் போடுறீங்க, ஓகே, உங்ககிட்ட பணம் இருக்குது, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, நானும் தான் அந்த 1000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறேன், ஆனால் அது ஸ்டாப் லாஸ் நான் போட விரும்பல. ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக், இன்ஃபோசிஸோ ஆர்இசியோ அல்லது ஏதோ ஒரு ஸ்டாக் நான் வாங்குறேன். அப்போ இந்த 1000 ரூபாய்க்கு எனக்கு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ அல்லது 120 ரூபாயோ கிடைச்சிட்டு போகுது, அது எனக்கு நான் போய் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த லாஸ் அவர்ஷன், அதாவது லாஸ் எனக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு பிஹேவியர் தான். அந்த பிஹேவியர்னால அவருக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டி, மேபி 2000 ரூபா ஆப்ஷனில் போடுறோம், உங்களுக்கு 4000 கூட வருமே அப்படின்னு யாராவது மண்டையை கழுவுவாங்க.
ஆனால் எனக்கு அது தேவையில்லை. அதுக்கு பொதுவாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறேன், அதுக்கு எனக்கு டிவிடெண்ட் வந்தாவே போதும், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற பணமும் ரிஸ்க் தானே, நான் அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான கமெண்ட்டை போட்டிருந்தாரு. நண்பர்களே, இந்த சூழ்நிலையில் இந்த ஐஆர்இடிஏ போன்ற பங்குகள், நிறைய பங்குகள் தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்துகிட்டு இருந்தது, சரிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தானு. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் பாயிண்ட் வந்திருக்கான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, ஷேர் மார்க்கெட்டில் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒரு குரூப் வந்து நான் தப்பு பண்ணினவன் ஜாமி, இப்போ கும்பா பாட்டு பாடுறேன் ஜாமி அப்படின்ற மாதிரி இத்து போன ஸ்டாக்குகளை வாங்கி வச்சிருக்கிறவங்க. அவங்களுக்கு மார்க்கெட் திரும்பும் பொழுது மார்க்கெட் ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஆனால் இன்னொரு குரூப் வந்து மார்க்கெட் திரும்பும் பொழுது ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஐஆர்இடிஏ அப்படின்ற ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 5% அப்படின்றது ரெக்கவரி ஆகிருக்கு ஷேர் மார்க்கெட்டில். அதே மாதிரி இந்த பாலிசி பஜார் அப்படின்ற ஷேர் பிபி ஃபின்டெக் அவனு ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். எனக்கெல்லாம் இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ முந்தானேத்தான லாஸில் 50%க்கு மேலே ரெக்கவரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா மார்க்கெட் டைமில் நம்ம சொன்னோம்னா எண்ட் ஆஃப் த டேல கும்பா பாட்டு பாடிடுது, அப்புறம் அவசரப்பட்டுட்டே குமார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இந்த சமயத்தில் உலகம் பூரா பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் இந்தியாவுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன காரணம்னா நம்மளுடைய எக்கனாமி எங்காவது தடைப்பட்டு நிற்கிதா? கிடையவே கிடையாது. டெய்லி எல்லாரும் 2 லிட்டர் பெட்ரோலை போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை. அந்த வகையில் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் அப்படின்றது உலக அளவில் பார்க்கும் பொழுது தற்போதைக்கு கொஞ்சம் லோ ரேட்டில் இருக்குது சமீபத்திய காலகட்டத்தில். அந்த வகையில் இந்தியன் எக்கனாமிக்கு அது ஹெல்ப் தான் பண்ணுது. யாராவது கோவப்பட்டு குண்டுகளை கொண்டு போய் பெட்ரோல் டேங்க் மேலே, அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கிணறுகள் மேலே போடாமல் இருந்தால் சரிதான். இந்த சமயத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டில் மனசு வலிக்கிற மாதிரி இறங்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா இந்த ஃபுஷன் ஒருத்தன் 20% இறங்கியிருக்கேன். அதுக்கு அவனுடைய Q1 ரிசல்ட் தான் காரணம். அதே மாதிரி கோவா கார்பன் 8% காலி, அசல் அது ஒரு 7% காலி. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதாவது மேல் நோக்கி போகக்கூடிய ஷேர்ஸ். இதை பார்த்தாவே நம்மளுக்கு ஓகே, இந்த ஷேர்னுடைய கெட்டது முடிஞ்சிருச்சு, மேல் நோக்கி ஏறுவான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அவனுடைய ஃபண்டமெண்டல் கும்பாக்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ யூபிஎல்னு ஒரு ஷேரு இன்னைக்கு ஒரு 2.5% ஏறி இருக்கான். கடந்த 3 மாதத்தில் பார்க்கும் பொழுது இவனுடைய ஏறுமுகமாக இருக்குது இவனுடைய ட்ரெண்ட். இருந்தாலும் இவனுடைய கடந்த குவார்டர்லாம் பார்க்கும்பொழுது இது என்ன பண்ணி வச்சிருக்கான்? 500 கோடி நஷ்டம் அப்படின்றது பண்ணி வச்சிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஏறுமுகமாக பேட்டர்ன் டெக்னிக்கலாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் கும்பாவாக இருந்தால் அது பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் 61 ரூபா தான் இருக்கான். பட் இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஏறிக்கிட்டே வந்தது அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது பாருங்க. இன்ஃபேக்ட் அவனுடைய ஜூலை மாதத்துடைய லோவை உடைக்கல. பட் இருந்தாலும் இவனுடைய ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்றத போய் பார்க்கும் பொழுது இவன் ஒரு நஷ்டகரமான கம்பெனியாக இருக்கான் இதுக்கு ப்ரீவியஸ் குவார்டர். அப்போ இது போன்ற கம்பெனிகள் வந்து டெக்னிக்கலி மேல் நோக்கி ஏறுற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஃபண்டமெண்டல் சரியில்லை. அதாவது ரெண்டுமே, அதாவது டெக்னிக்கல் அப்படின்றதுலையும் அது டிக் மார்க் வாங்கியிருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். ஃபண்டமெண்டல் அப்படின்றதுலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா தான் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, இப்போல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர்த்துக்கு பயமே கிடையாது. என்ன காரணம்னா எல்லாம் ஒரு 50% லாபம் பார்த்துட்டோம் போட்ட பணத்தில், நிறைய ஸ்டாக்குகளில், அல்லது 100% லாபம் பார்த்துட்டோம்னா அந்த லாபத்தை வெளியே எடுத்துட்டு அல்லது அந்த காஸ்ட்டை வெளியே எடுத்துட்டு அப்படியே நம்ம விட்டுறோம். அதனால் நம்ம அந்த ஸ்டாக்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறதே கிடையாது. 1 லட்ச ரூபா போட்டிருக்கோம், 2 லட்ச ரூபா லாபம் வந்துருச்சு, போட்ட காசை வெளியே எடுத்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் போட்டிருக்கோம்னா அப்போ பழைய ஸ்டாக் என்னாச்சுன்னு கூட நம்மளுக்கு பார்க்கணுன்னு தோன்றதில்லை, நம்மளுக்கு பயம் அப்படின்றதே வர்றதில்லை. ஸோ அந்த நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டோம்னா ஷேர் மார்க்கெட் நம்மளுக்கு வலிக்கவே வலிக்காது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் 1 வருஷமாவது இருக்கணும். சும்மா வருவாளா சும்மாரி 100% ப்ராஃபிட் தூங்கி எழுந்திரிச்சுனே வந்துருமா? ஸோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் வச்சு ஒரு 50% லாபம் வந்ததுக்கப்புறம் விற்றுட்டு அசலை மட்டும் வெளியே எடுத்துட்டு அந்த ஸ்டாக் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அது ஏறினாலும் இறங்கினாலும் நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது. இந்த சமயத்தில் இன்றைக்கி சூப்பராக மூவ் ஆன ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்எஃப், நீ எங்கிருந்துடா வந்த அப்படின்ற மாதிரி இன்றைக்கி 20% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இந்த ஸ்டாக்குகளில் இன்றைக்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரே நாளில் 10-20% ஏறிடுச்செல்லாம். என் போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி சில ஷேர்ஸ் எல்லாம் 10% 15% ஏறி இருக்கு. ஆனால் அதை நான் பேர் சொல்ல மாட்டேன். நாளைக்கே -15 ஆயிடுச்சுன்னா அட கடவுளே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க நண்பர்களே. சமீபத்தில் மார்க்கெட் போட்டு மேலே கீழே திருப்புன்னு திருப்பி ஒரு மாதிரி மனசு வெக்ஸாக இருந்தது. அதனால் நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நான் கவனிக்காமையே விட்டேன். என்றைக்குமே கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் கவனித்தேன் அப்படின்னா அதனுடைய P&L எப்படி இருக்குது, அதில் ஃபாரினர்ஸு அல்லது டிஐஸ் எல்லாம் ஹோல்டிங் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி அலசி ஆராய்ஞ்சு தான் முக்கியமான செய்திகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவேன்.
பட் இன்றைக்கெல்லாம் முடியல. இன்றைக்கெல்லாம் போய் ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 20 நியூஸ் இருக்குது. 20 நியூஸுக்கு ஒவ்வொரு ஷேருக்கு நான் எடுத்து பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வேணும். ஸோ அதனால் வந்து முக்கியமான பெயர் கொண்ட ஷேர்களை மட்டும் இன்றைக்கி கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல அப்டேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நாளைக்கோ நாளானிக்கோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லைடில் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.